அனைத்து இடத்திலும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அருமை சொந்தங்களே, மக்கள் எல்லாம் ஒரே ஒரு கருத்துல தெளிவா இருக்கிறாங்க. நமக்கு எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம், அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றார். அருமை சொந்தங்களே, சேலம் வடக்கு சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய மையப்பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த மையப்பகுதி நீங்க தீர்மானிக்க போறீங்க. சேலத்தை பொறுத்தவரை இந்த முறை 11க்கு 11 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலான தேசிய ஜனநாயக கூட்டணி 11க்கு 11 என்பதை நீங்க தீர்மானிக்க போறீங்க. 2014 தேர்தல் 2021 தேர்தல் இரண்டிலும் கூட சேலத்தில் 11க்கு 10 கொடுத்துருந்தீங்க. இந்த முறை பெரிய அன்பை வைத்து 11க்கு 11 கொடுத்து உங்களுடைய மண்ணினுடைய மைந்தர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோட்டைக்கு போகும் பொழுது 11ம் தன்னுடைய கையோடு எடுத்துச் செல்வார்கள் என்கின்ற போது நம்பிக்கை மனதிற்கு அருமை சொந்தங்களே. அருமை சொந்தங்களே, சேலம் வடக்கை பொறுத்தவரை ஒரு அற்புதமான ஒரு பாட்டாளி இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அருமையன் சதாசிவம் அவர்கள் இந்த முறை இந்த லோக்கல்ல 5 ஆண்டு காலமாக உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய தவறான மனிதர்களுக்கெல்லாம் புகலிடம் கொடுத்த ஒரு அமைச்சரை ராஜேந்திரனை எதிர்த்து போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, 10 ஆண்டு காலமாக சேலம் வடக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் எதுவுமே செய்யல. அவர் என்ன செய்யல அப்படிங்கறத நம்ம பேசலாம் ஐயா. இந்த முறை அண்ணன் சதாசிவம் அவர்கள் ஒரு புதிய சரித்திரத்தை படைத்து 11க்கு 11 என்கின்ற ஒரு சரித்திரத்தை இந்த தொகுதியில் உங்களை அன்போடு நிலைநாட்டப் போகிறார். நம்முடைய வெற்றி சின்னம் உங்களுக்கு தெரியும். அருமை சொந்தங்களே, பாட்டாளிகளுடைய சின்னம் உங்களுக்கு தெரியும். மாம்பழம் சின்னத்தில் அண்ணன் அவர்களை வெற்றி பெற செய்து ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு பெரிய வாய்ப்பை அண்ணனுக்கு கொடுத்து இங்கிருந்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று பேரன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, சேலம் தெற்கை பொறுத்தவரை ஒரு எளிய நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர். குடும்பமே ஒரு நெசவாளர் குடும்பம். சேலம் என்று சொன்னால் நம்முடைய கொலுசு தொழில் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளும் நெசவாள பெருமக்களும் இருக்கக்கூடிய சேலம் பகுதி முழுவதுமே அப்படிப்பட்ட சொந்தங்கள் தான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் 2006 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய சேலம் தெற்கு தொகுதியில அண்ணன் உங்களுடைய அன்பையெல்லாம் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார். ஏப்ரல் 23ஆம் தேதி நம்முடைய வெற்றி சின்னம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அண்ணன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து ஒரு பெருவாரியான வெற்றியை நீங்கள் அன்போடு அழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே பாசத்தோடு பண்போடு கேட்டுக் கொள்கின்றேன். தாய்மார்களே, இருக்கிறேன். தமிழகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு அநியாயம் சேலம் மாநகராட்சி. எங்கேயும் இல்லாத ரெண்டு கூட்டணி திரும்ப வர்றாங்க. எங்கேயும் இல்லாத ஒரு அநியாயம் நம்முடைய சேலம் மாநகராட்சி. சொத்து வரி மட்டுமே 275% இந்த மாநகராட்சியில உயர்த்தி இருக்கின்றார்கள். சொத்து வரி மட்டுமே. சரி, சொத்து வரி உயர்த்தின, ஒரு 50% உயர்த்தின, 100% உயர்த்தின, ஏதாவது வேலையை செஞ்சு கொடுத்தீங்களான்னு நீங்க திமுகவினுடைய மேயரோ இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் கேட்டீங்கன்னா எதுவும் கிடையாது. இன்னும் சாலை ஆரம்பித்து குண்டும் குழியுமாக பாதாள சாக்கடையிலிருந்து அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சியா தான் சேலத்தை மாற்றி வச்சிருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அதற்கு முன்பு பல பொறுப்புகள் இருக்கும் பொழுது சேலத்தை பொறுத்தவரை ஒரு உயர்ந்த நகரமாக மாற்றி காட்டினார். ஏகப்பட்ட பாலங்களை கொண்டு வந்தாங்க, வளர்ச்சியை கொண்டு வந்தாங்க, உடான் திட்டத்தில் ஏர்போர்ட்டை கொண்டு வந்தாங்க. மக்களுக்கு என்னெல்லாம் அடிப்படை தேவையோ எல்லாம் கூட சேலத்தில் பூர்த்தி செய்யப்பட்டது. ஆனா இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த முதல் தவறு, வேண்டுமென்றே செய்த தவறு என்னன்னாங்க, ஆட்சியில ஜெயித்து வந்த பிறகு உள்ளாட்சி தேர்தலில் மேயர்னா யாராவது ஒரு திமுக அமைச்சருடைய பிஏவாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே தகுதியை வச்சுதான் மேயரை போட்டாங்க. இன்னைக்கு மதுரை மாநகராட்சி, நேற்று முழுவதும் மதுரையில் இருந்தவங்க. மதுரை மாநகராட்சிக்கு இன்னைக்கு மேயரே கிடையாது, மேயரே இல்ல. அக்டோபர் 2025 மதுரை மாநகராட்சியினுடைய மேயர் தன்னுடைய பதவியை ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாங்க. எதுக்குங்க? 200 கோடி ரூபாய் குப்பையிலே ஊழல் செய்வதற்காக. குப்பையிலே ஊழல் செஞ்சதற்காக மதுரை மாநகராட்சியில மேயர் இல்ல. எத்தனையோ இடத்துல மேயரின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம். சென்னை மேயர்ல ஒரு மேயரை பாருங்க. ஒரு மேயர் என்கின்ற பொறுப்பு ஒரு மதிப்பு வாய்ந்த, முக்கியத்தன்மை வாய்ந்த ஒரு பொறுப்பு. மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்கான ஒரு பொறுப்பு மேயர் கையில். இவங்க மேயரா யாரை போட்டிருக்கிறாங்க? ஒரு தற்கொலைய துணை முதலமைச்சரை நம்ம வச்சிருக்கோம். எதற்கு துணை முதலமைச்சரை வச்சிருக்கிறோம்? ஒரு தற்கொலை துணை முதலமைச்சராக இருக்கின்றார். அப்ப அவரை விட தற்கொலையா மேயர் இருந்தால் மக்கள் ஏமாற்றுவாங்க. ஐயா, நல்லா புரிஞ்சுக்க. படித்தவன் பக்கத்துல ஒரு அறிவாளி எப்படிங்க அறிவாளின்னு சொல்றீங்க தாய்மார்களே? அறிவாளிக்கு பக்கத்துல 2 பக்கத்துல முட்டாள நிக்க வச்சா அறிவாளி மாதிரி ஒருத்தர் தெரிவார்.
உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியாக எப்படி காட்டுவீங்க? முட்டாள் மேயர்களை சுத்தி உட்கார வச்சீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியாக சொல்வார். இவங்களுடைய இந்த திருட்டு வேலையில பிரச்சனை நமக்கான அடிப்படை பிரச்சனைகள் சரி செய்யப்படாம மோசமான மேயர்கள் நிர்வாக திறமை இல்லாதவர்கள் எப்படி ஒரு பணி செய்யறதுன்னு கூட தெரியாதவங்களை கொண்டு வந்து மேயராக போட்டு வைத்து நாம் இன்னைக்கு திண்டாடி கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, அதனால் இந்த வெற்றி உறுதி. நம்முடைய வெற்றியை பொறுத்தவரை எல்லா இடத்திலையும் பாக்குறேங்க ஐயா. மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெற இருக்கின்றோம். அதில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக மே 4க்கு பிறகு அந்த நாட்களில் உட்கார இருக்கிறார். ஐயா, நான் சொல்வதை தாண்டி நாம் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் 2026 கடைசியில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் சரியான நபர்களை கவுன்சிலராக மேயராக கொண்டு வர வேண்டும். இதுவும் நம்முடைய கடமை. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை முக்கியத்தன்மை வாய்ந்த தேர்தல். ஐயா, திமுக திரும்ப வந்தானா இதே கொத்தடிமைகள் தான் மேயர் என்பதை மறந்து விடாது. திமுக திரும்ப எங்கே வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சா ஒரு தற்கொலையை அறிவாளியாக காட்டுவதற்கு பக்கத்தில் இது போன்ற முட்டாள்களை மேயராகத்தான் வச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான மாற்றம் என்னன்னா 2026 நம்முடைய கூட்டணி ஜெயிக்கணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரணும். அதன் பின்பு நடக்கக்கூடிய தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் ஒழுக்கமான நியாயமான நல்லவர்களை நம்முடைய பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கணும். அதுல மேயர் வரணும். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த அமைச்சர் ராஜேந்திரன் அவருடைய வேலையே என்னன்னா, யாராவது மோசடி பேர் வழிகள் இருந்தா அவங்களுக்கு போய் ரிப்பன் கட் பண்றதுதான் இவருடைய வேலையை. வேற எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. அருமை சொந்தங்களே, உங்களுக்கு நான் சில புகைப்படத்தை காட்ட நீங்க பாருங்க. இந்த புகைப்படத்தை காட்டினா உங்களுக்கு தெரியும். சேலம் அம்மாப்பேட்டையில அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை யாரோ நடத்துறாங்க. அதுல ஒருத்தர் போலி ஐபிஎஸ் அதிகாரியாக வேஷம் போட்டு அங்கே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, அந்த கூட்டத்துக்கு போய் இங்க போட்டோ இருக்குது பாருங்க. அந்த கூட்டத்துக்கு போய் இவருடைய வேலை என்ன? இது போன்ற பிபிஜி கோல்டு பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியை போய் ரிப்பன் கட்டி ஓபன் பண்றது. அந்த நிறுவனத்தினுடைய தலைவர்கள் யார் இருக்கிறாங்க அவர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொள்வது. அப்ப மக்களுக்கு என்ன ஆசை வரும்? பரவாயில்லை, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறோம், உழைச்சிருக்கிறோம். அப்ப நாம ஒரு இடத்துல போய் நம்ம பணத்தை போட்டா இரட்டிப்பு செய்கின்றோம் சொல்றாங்க. சேலம் மாநகரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேல இந்த ராஜேந்திரன் அங்க போய் கூட நிற்கிறார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, அவருடைய ஆதரவை பெற்றிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த மாநகரத்தில் மட்டுமே 500 கோடி ரூபாய் மக்கள் இழந்து நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, அதனால் அருமை சொந்தங்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 10 ஆண்டு காலமாக இங்கே எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், இதே தொகுதியில கடந்த 5 ஆண்டு காலமாக சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் சேலத்துக்கு என்ன கொண்டு வந்தார்னா ஒரு படத்துல வடிவேலு ஜோப்புல கையை விட்டு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் செய்யாம ஒரு அமைச்சர் இங்கே சுட்டி கொண்டிருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்லை, இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சேலம் மாநகராட்சியில சேலம் நகரில் இருக்கக்கூடிய நம்முடைய கிறிஸ்தவ இஸ்லாமிய சொந்தங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயா, இன்னைக்கு நீங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது எனக்கு கோபம் இருக்கு, அதனால நான் அதிமுக ஓட்டு போட மாட்டேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன். பாரதிய ஜனதா கட்சி ஏதோ தப்பு பண்ணுச்சு. அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாரதத்தை முன்னிறுத்தி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. நாம் எப்பொழுதும் சாதி மதம் நிறம் பார்த்தது கிடையாது. இந்தியா முன்னேற வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் மட்டும்தான் நம்முடைய ஆட்சியில அதிகாரத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இன்னைக்கு நீங்க சேலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் நான் நெஞ்ச தொட்டு உங்களை கேட்கிறேன். ஐயா, உங்க பகுதியில் நீங்க திமுகவுக்கு தொடர்ந்து ஓட்டு போடுறீங்களே, உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கான்னு நீங்க பாருங்க. இன்னைக்கும் இந்தியாவில் ஹஜ் பயணிகளுக்கு அதிகமான மானியம் யாரு கொடுக்கிறாங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி. இஸ்லாமிய மாணவர்களுக்கு யாரு கடந்த 10 ஆண்டுகள் அதிக ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்காங்கன்னா அதுவும் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில். அருமை சொந்தங்களே, வெறுப்பை உங்கள் மேல திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஊட்டி வளர்த்து நாங்க ஓட்டு போட மாட்டோம் என்று உங்களை மூளை செலவை செய்து இன்னைக்கு எங்கே கொண்டு வந்து நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களை நிறுத்தி இருக்கின்றார்கள் என்று பாருங்க. அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி ரோடு கூட போட மாட்டான். கேட்டா திமுக பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கும் போக மாட்டான். நமக்கு அவங்க தான் ஓட்டு போட போறாங்க, எதற்காக அவர்களுக்கு வேலை செய்யும். இந்த முறை என்னுடைய சாக்கடை எல்லாம் ஒரு திறந்த சாக்கடையாக இருக்கக்கூடிய பகுதி தான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய பகுதி. அதனால் அன்பு சொந்தங்களே, உங்களுடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
உங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக 2 அற்புதமான வேட்பாளர்கள் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். சேலம் வடக்குல மாம்பழ சின்னத்தில் அண்ணன் சதாசிவம் அவர்கள், சேலம் தெற்கில் இரட்டில் அண்ணன் வினோத் அவர்கள். அதனால் தயவு செய்து உங்கள் வளர்ச்சிக்காக யோசித்து இந்த முறை நீங்க ஓட்டு போடுங்க. வளர்ச்சிக்காக எங்களோடு நில்லுங்கள். அருமை சொந்தங்கள், அருமை சொந்தங்களே, தாய்மார்களே, இன்னைக்கு தாய்மார்கள் ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். கடந்த 5 ஆண்டு காலத்துல நடந்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்துல ஒரு 5 ஆண்டு காலத்தில் போச்சு நடந்திருக்காங்க. நீங்க பாருங்க, பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டது மட்டுமே தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல 2080 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐயா, 2080 கற்பழிப்பு பார்க்காதீங்க, 2080 குடும்பம் நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது. படுகொலைகள் மட்டுமே தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல 8008 படுகொலைகள் நடந்திருக்கிறது. 8008, ஒரு நிமிஷம் நான் சொன்னதை மட்டும் நீங்க கண்ண முடிவு கேட்கணும். 8008 கொலைனா ஒரு நாளைக்கு தமிழகத்தில் 5 படுகொலை நடந்திருக்கிறது. ஐயா, தமிழகத்தில் 2080 கற்பழிப்புனா ஒரு நாளைக்கு ஒரு கற்பழிப்பு வழக்குக்கு மேல தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் கூட்டு பாலியல் வன்கொடுமை முதலாக கேட்கிறோம். கேங் ரேப். இந்த மாநிலத்தில் அது போன்ற வார்த்தையெல்லாம் நாம் கேட்டதே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கூட்டு பாலியல் வன்கொடுமை என்கின்ற வார்த்தையை பத்திரிகையில பார்க்கிறோம். அருமை சொந்தங்களை, இன்னைக்கு இதே காவல்துறை நண்பர்கள், இதற்கு முன்பு ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக பணி செய்யக்கூடிய காவல்துறை நண்பர்களை இன்னைக்கு எங்கே கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தி இருக்கின்றார்கள் பாருங்க. அவங்க கையை எல்லாம் கட்டி போட்டு அரசியல் காரணத்திற்காக எந்த அதிகாரத்தையும் கொடுக்காம இந்த காவல்துறையினுடைய மாண்பை குலைத்து திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலமாக ஆட்சி நடத்தியிருக்கின்றார். நம் மாற்றம் என்று சொல்வது மே 4ஆம் தேதிக்கு பிறகு இதே காவல்துறை நண்பர்கள் தான் சட்டம் ஒழுங்கு சரி செய்யணும். நம்ம புதுசா நம்ம வெளியிருந்து யாரையும் கூட்டு வர போறது இல்லை. அவர்களுக்கு அரசியல் அதிகாரம், அவர்களுக்கு பணி செய்வதற்கு ஒரு வசதி. உள்ளூரில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் காவல்துறையை கொத்தடிமைகள் போல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால பிரச்சனை யாருக்கு நடக்குதுனாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை. ரோட்டில் நடந்து சென்றாலும் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உங்களுக்கு உருவாக்கி இருக்கின்றார். அருமை சொந்தங்களே, சட்டம் ஒழுங்குக்காக மட்டும் நீங்க ஆட்சியை மாத்தி. அதான் நான் சொன்னங்க ஐயா, போன வாரம் டிஜிபியை மாத்தினாங்க, 2 நாளைக்கு முன்னாடி தலைமைச் செயலரை மாத்தினாங்க, ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க சிஎம் மாத்திருங்கன்னு அன்போடு கேட்கிறேன். அருமை சொந்தங்களே, நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரை ஒரு பொய்ய சொல்றார். தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டினுடைய டிஜிபியை மாத்திட்டாங்க. ஐயா, நம்ம டிஜிபி எல்லாம் மாத்தல, நாம டிஜிபியை போட்டிருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு அரசு கடந்த 8 மாத காலமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபியே போடல. காவல்துறை அதிகாரிகிட்ட கேளுங்க, இந்தியாவில் எங்கேயாவது 8 மாத காலம் காவல்துறைக்கு பொறுப்பு டிஜிபின்னு போட்டு பார்த்திருக்கிறீங்களா? முதலமைச்சர் அவர்களே, காவல்துறைக்கு பொறுப்பு டிஜிபி போடுறீங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு முதலமைச்சர் போடாம இருக்கிறீங்க? உங்களால செய்ய முடியலையே, உங்களால வேலையை செய்ய முடியலையே. உங்கள் இரும்பு கரம் துருப்பிடித்து விட்டது அல்லவா? நீங்களும் விடுமுறையில போயிட்டு ஒரு பொறுப்பு முதலமைச்சரை போட்டிருக்கலாமே. ஆனா நீங்கள்லாம் பதவியில் இருக்கணும், பொறுப்பு அமைச்சர் கிடையாது, அமைச்சரும் பதவியில் இருக்கணும். ஆனா இவ்வளவு பெரிய காவல்துறை 2 லட்சம் பேருக்கு மேல வேலை பார்க்கறாங்க. அவர்களுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்கள டிஜிபி ஆக்க முடியல. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறவங்களை டிஜிபி ஆக்க முடியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக 8 மாத காலமாக பொறுப்பு டிஜிபி எப்படிங்க சட்டம் ஒழுங்கு விளங்கும்? இதுல ஆச்சரியம் என்னன்னா, பொறுப்பு டிஜிபி டிசம்பர்ல லீவுக்கு போறார். அந்த கவர்மெண்ட் ஆர்டர் பார்க்கணும், இன்சார்ஜ் டு இன்சார்ஜ் டிஜிபி. இந்த வெக்கங்கட்டை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி, பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி 1 மாசம் ஒருத்தர் இருந்தார். இவர் மெடிக்கல் லீவ்ல இருந்து வந்த பிறகு பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபியை மாத்திட்டு பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றார். இன்னைக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்காங்க? யாரும் வேண்டாம், எல்லாம் கிளம்புகிறாங்க, நாங்க டிஜிபியை போடுறோம். அதனால ஸ்டாலின் அவர்களே, பொய் சொல்லாதீங்க. பத்திரிகை நண்பர்கள்ட்ட தமிழகத்திற்கு தேர்தல் ஆணையம் டிஜிபியை போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. அருமை சொந்தங்களே, அடுத்து சீஃப் செக்ரட்டரியை மாத்திட்டாங்க. ஐயா, இந்த வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு பார்த்தோம், இடைப்பாடியில அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் போட்டிடுறாங்க. அவருக்கு மாற்று வேட்பாளர் யார்? அவருடைய மனைவி. வேட்பாளர் கையெழுத்து எங்க போட்டாருன்னா, மனைவியினுடைய பக்கத்துல இவரு கையெழுத்து போட்டிருந்தாங்க. மனைவி வேட்பாளர் பக்கத்துல கையெழுத்து போட்டாங்க. இது ஒண்ணு புதுசு இல்லைங்க ஐயா. இந்தி அழிக்கிறேன் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போய் இங்கிலீஷ் அழைச்ச கூட்டம் தான். கையெழுத்து எங்க போடுறது கூட தெரியாம மாத்தி போட்டு 2 குரூப் வேட்புமனு கொண்டு வந்து கொடுக்கிறான். அதை நியாயப்படி நிராகரிச்சிருக்கணும், நிராகரிக்கல. சேப்பாக்கில் உதயநிதி ஸ்டாலினுடைய வேட்புமனுல அவருடைய முதலீடுகள் எங்க இருக்குன்னே சொல்லல. அதன் பிறகு ஸ்க்ரூட்டனில் வாங்கி எழுதுறாங்க. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 20 தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய யாரெல்லாம் வேட்புமனு கொடுத்தாங்களோ நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப தேர்தல் ஆணையம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தலைமைச் செயலரை மாத்தாம இருப்பாங்களா?
உள்ள எல்லாம் டிஆர்ஓ போய் உட்கார்ந்து எல்லா வேட்பாளர்கள் வெளியே போங்க, பேனாவை கொண்டு வாங்க, மைய கொண்டு வாங்க, எழுதுங்க, ஐயா இந்த ஃபார்ம் தப்பா எழுதிட்டீங்க, அதெல்லாம் நாமினேஷன் பண்ற அன்னைக்கு செய்யற வேலைங்களாங்க ஐயா, இல்ல ஸ்க்ரூட்னி பண்ற அன்னைக்கு செய்யற வேலையா? இதையெல்லாம் பார்த்துவிட்டு தேர்தல் ஆணையம் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளரை மாற்றி நேர்மையாக தேர்தல் நடத்துங்க. இதுல ஆச்சரியம் என்ன, அந்த பம்பே வேண்டாம் டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஒருத்தர் இருந்தார், ஏடிஜிபி ரொம்ப நாளா இருந்தார். என்னை விட்டுருங்க சாமி, யாரு வந்தாலும் எனக்கு பிரச்சனை, நான் மெடிக்கல் லீவ்ல போறோம், இந்த பஞ்சாயத்தில் மெடிக்கல் லீவ் கொடுத்து அவர் கிளம்பிட்டார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஐயா காவல்துறை இன்னைக்கு தலையில்லாத பாம்பாக இருக்கிறது. ஒரு காவல்துறையில நல்ல தலை இருக்கணும், அப்பதான் அந்த பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு சரியா போக முடியும். இன்னைக்கு காவல்துறைக்கு நல்ல தலைமையை கொடுத்து நெஞ்சுரத்தை கொடுத்து, ஐயா எதுக்குங்க ஐயா உங்களுக்கு லாட்டி, எதுக்குங்க ஐயா உங்களுக்கு துப்பாக்கி எல்லாம் கொடுத்திருக்கிறோம், இத்தனை ரவுடிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் திருவதற்கா? அதனால் அருமை சொந்தங்களே, நீங்க இன்னைக்கு தயவு செய்து ஒரு அரசியல் மாற்றத்தை, ஆட்சி மாற்றத்தை, சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்கு நீங்க கொடுக்கணும். சேலத்தினுடைய குறிப்பாக சேலத்தினுடைய வடக்கு தொகுதியினுடைய சொந்தங்கள் குறிப்பாக ஒரே நிமிஷம் யோசனை. ஐயா 11ல் 10, கோயம்புத்தூர் 11க்கு 11 வரப்போகுது. அவினாசி சேர்த்துறீங்கன்னா 11க்கு 11. அங்க எஸ்பி வேலுமணி என்ன நம்முடைய தலைவர்கள் 11க்கு 11 கொண்டு வந்துருவாங்க. ஐயா மதுரை நேற்று ஃபுல்லா பிரச்சாரம் பண்ண 6 கார் மதுரை மத்தியில சுந்தர் சி பிடிஆர் அடிச்சு தூக்கி போட்டுருவார். அதே போல ராஜன் செல்லப்பாண்டே திருப்பரங்குன்றத்தில் வந்துருவாரு. அதே போல செல்லூர் ராஜா இந்த பக்கம் வந்துருவாரு. மதுரை தெற்கில் நம்முடைய பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பிஜேபியில வந்துருவாரு. எல்லா இடத்திலும் வருது. அதனால சேலம் மக்களே இந்த முறை ஒரு சரித்திரத்தை படைங்க. முழுவதுமாக அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு முழு சாவியை கொடுத்து சென்னைக்கு அனுப்பிடுங்க. முழு சாவியை கொடுங்க. 11க்கு 11 குறிப்பாக சேலம் வடக்கில் நீங்களுக்கு முறை அண்ணன் சதாசிவம் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தை உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு, அடுத்து மிக மிக முக்கியமானது, ஐயா சேலத்தை பொறுத்தவரை இது ஒரு பாரம்பரிய நகரம், சாதாரண நகரம் இல்லைங்க. இன்னைக்கு நம்முடைய நோக்கம் எல்லாம் சேலத்தை இன்னும் அடுத்த கட்டம் எடுத்துட்டு போகணும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் இதுல பேசினார். பாரத பிரதமரை வைத்துக் கொண்டு முதல் கூட்டத்தில் பேசினார். ஐயா நம்ம ஆட்சியில் இருக்கும் பொழுது நடந்தாய்வாளி காவேரிக்கு 11,840 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கணும். நீங்க தான் ஒதுக்குனீங்க டெல்லியில் இருந்து. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி இது அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஐயா திருமணி முத்தாறு காவேரி இணைப்பை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சேலம் நகரத்துக்குள்ள போகக்கூடிய திருமணி முத்தாறு எப்படிங்க ஐயா போகுது? குப்பை கூலமாக எல்லாம் சேர்ந்து போகுது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் விவசாயம் தெரிந்தவர் ஒருவர் முதலமைச்சராக இந்த நாற்காலியில் அமரும். எந்த மாற்றத்தை இன்னைக்கு திமுக காரங்க சொல்றாங்க, எங்க தலைவருக்கு தான் விவசாயம் தெரியும், உங்களுக்கு மட்டுமா தெரியும், நாங்களும் விவசாயம் பார்க்கிறோம். ஐயா விவசாயம் பார்ப்பது என்பது ஒரு பஞ்சை வச்சு பொங்கல் வைப்பது விவசாயம் பார்க்கறது இல்லைங்க. டெல்டா பகுதியில முதலமைச்சருடைய செருப்புல சேறு பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கான்கிரீட் ரோடு போட்டு கூட்டிக் கொண்டு போவது விவசாயம். அது எல்லாவற்றையும் தாண்டி முதலமைச்சர் முன்னாடி இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஒரு காங்கேயம் காராம் பசுவை கொண்டு போய் கரகர பசுவை கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா சுத்தி சுத்தி 2 டைம் வருவார். ஏன்னா யார் 2 டைம் சுத்தி சுத்தி வர்றீங்கன்னா கேட்பாரு, இல்ல தம்பி மாட்டினுடைய பால் காம்பில் இருந்தவர் தான் கொம்பில் இருந்தவர் தான் டவுட் ஆயிடுச்சுப்பார். இவர் எப்படி விவசாயத்திற்கு நம்மோடு இருப்பார்? இவர் எப்படி விவசாய பிரச்சனை சரி செய்வார்? இவர் எப்படி நீராதாரங்களை மேம்படுத்துவார்? அருமை சொந்தங்களே, இந்த முறை டாக்டர் அன்புமணி ராமதாசன் உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதமான அரசியல் தலைவர், நிறைய படித்தவர். சுற்றுச்சூழலை பற்றி அவரை பற்றி பேசுவதற்கு இன்னைக்கு தமிழக அரசியல் யாரும் கிடையாது. அவருடைய நாலேஜ் வேற லெவலுக்கு. பலமுறை அவனோட உட்காரும் பொழுது அவ்வளவு டீப்பா சுற்றுச்சூழலை பற்றி பெரிய ஒரு கனவு வச்சிருக்கிறான். தமிழ்நாடு முழுவதும் பாருங்க, புது பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் குளத்துக்குள்ள கட்டி வச்சிருப்பான். தமிழ்நாடு முழுவதும் நீர் ஆதாரங்களை திராவிட முன்னேற்ற கழகம் அழித்து வைத்திருக்கு. ஏன்னா அதைத்தான் பட்டா இல்லாம கேப்சர் பண்ண முடியல. பட்டா இல்லாம ராசிபுரத்துல போய் பாருங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டை கொண்டு 8 கிலோமீட்டர் தள்ளி கட்டுறாங்க. எதுக்கு 8 கிலோமீட்டர் தள்ளி கட்டுறீங்கன்னா, அங்க யாரோ ஒருத்தர் ரியல் எஸ்டேட் கம்பெனி நடத்துறவங்க, படையப்பா ரியல் எஸ்டேட் சேலத்துக்காரங்க KN நேருவோட சம்பந்தம் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க லேண்டை வாங்கிட்டு 8 ஏக்கரை தானமா கொடுத்தாங்களாமா. ஏன்னா திமுக காரன் 1 பைசா கூட நீ தானமா கொடுக்க மாட்டேன், என்னடா 8 ஏக்கர் கொடுக்குறேன்னா, அந்த 8 ஏக்கர்ல பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டா 1 ஏக்கர் 50 கோடிக்கு ஏறிடுங்க ஐயா, எங்களுக்கு லாபம் தான். அதனால அருமை சொந்தங்களே, எதற்காக உங்களுக்கு இதை சொல்லுகின்றேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கோபாலபுரத்தில் ஆரம்பித்து உள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எல்லாத்திலையும் கமிஷன் வாங்கக்கூடிய கட்சியாக மாறி இருக்கின்றார். அதை தாண்டி இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி கடந்த 1 வாரமா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலினுடைய வார்த்தை கொஞ்சம் சரியாக இல்லை, மிக மோசமான வார்த்தையை மட்டும் பேசிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் நம்ம சொல்லணும், அருமை சகோதரரே, நீங்க டயப்பர் போட்டிருந்த பொழுது அண்ணன் எடப்பாடி அவர்கள் எம்எல்ஏ என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால வாய் இருக்குது, என்ன வேணாலும் பேசுவேன் என்பதற்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தொடர்ந்து இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல நாகரீகமான கருத்து வைக்கலாம்.
எதிர்க்கலாம், தவறில்லை. ஜனநாயகம்னா 4 பேர் எதிர்க்கத்தாங்க செய்யணும், அது கருத்தவே இல்லை. அதற்காக மிக மிக ஆபாசமாக கடந்த ஒரு வார காலமாக இந்த அரசியல் பேச்சு என்பது என்ன செய்கின்றோம் என்பதை தாண்டி ஆபாசத்துக்குள்ள போய் நிற்குது. ஆனால் அருமை சொந்தங்களே, உங்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு மாற்றத்திற்காக நீங்க நிக்கணும், சட்டம் ஒழுங்கு சரி செய்யணும். அடுத்து அண்ணன் கீழ இருந்து கேட்டார், அண்ணன் கஞ்சா பத்தி என்னென்ன இப்படி சொல்றீங்களாங்களே. அருமை சொந்தங்களே, திமுக ஆட்சியில் இருக்கும் வரை தமிழகத்தில் கஞ்சாவை ஒழிக்கவே முடியாது. ஏன் நீங்க கேளுங்க, கஞ்சா விற்கிறவன் பெரும்பாலும் பல பேர் திமுக பொறுப்பில் இருக்கிறாங்க. ஐயா சாதிக் பாஷா சாதாரண கிரிமினல், இன்டர்நேஷனல் கிரிமினல், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலகண்ணில பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் காவல்துறை எவ்வளவு கஞ்சா பிடிச்சிருக்கிறாங்க? 5 ஆண்டுகள்ல பிடிப்பட்ட கஞ்சா 65,518 கிலோ, ரொம்ப குறைவு. ஒரு நாளைக்கு 20 கிலோ, 65,518 கிலோ, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு அதனால நமக்கு தெரியும், எங்கே பள்ளி கல்லூரி எல்லாம் இருக்கோ அந்த முனையில யாரோ ஒருத்தர் கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் நம்முடைய வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு ஆன்டி கஞ்சா டாஸ்க் போர்ஸ் நேரடியாக முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே நாங்கள் கொண்டு வருகின்றோம், 100 நாள் ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை அருமை சொந்தங்களே, இன்னைக்கு திமுக காரங்களுக்கு இதை சொல்லணும். அதனால தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டு திமுக காரங்க யாராவது கிருங்கிறது கீழே உளுந்துடாதீங்க. இதை கேட்கிறவங்க கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு குச்சி பிடிச்சி பத்திரமா நில்லுங்க. ஏன்னா அவங்க அடிக்கடி சொல்றது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல. பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்துடக்கூடாது. நேற்று பார்த்தா ஒரு ரிட்டையர்ட் நீதிபதி அவர் ஒரு மீட்டிங் போடுறாரு, பக்கத்துல யாராவது 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. என்னையா மீட்டிங் போடுறீங்கன்னா, ஜீரோ பிஜேபி எங்கேயும் வந்துடக்கூடாது, பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கிறனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டுறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. அருமை சொந்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது? நீங்களே சொல்லுங்க. குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும், ஊழல் இல்லாத தமிழகத்தை கொண்டு வரணும், தேசியத்தை இங்கே கொண்டு வரணும். அதற்காக நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து நிற்கின்றோம். தமிழகத்திற்கு குறிப்பாக நான் இன்னைக்கு சேலத்துக்கு மட்டும் சொல்றேன், சேலத்துக்கு மட்டுமே நம்ம கொடுக்கக்கூடிய திட்டங்களை நீங்க பாருங்க. உடான் திட்டத்தின் கீழ் சேலம் விமான நிலையத்துடைய மறுசீரமைப்பு 109 கோடி, சேலம் விமான நிலையத்துடைய விரிவாக்க திட்டத்திற்கு முதற்கட்ட பணிகளுக்காக 177 ஏக்கர் எடுத்து அதன் பிறகு 140 ஏக்கர் வேண்டும். முழுமையாக அந்த 460 ஏக்கருக்கான பணத்தை மத்திய அரசே கொடுக்க போறாங்க, இன்னும் மாநில அரசு எடுத்து கொடுக்கல. அதன் பிறகு சேலம் விமான நிலையம் இன்னும் விஸ்தாரமாகும். இன்னைக்கு நம்முடைய அமிர்த் பாரத் திட்டத்துல சேலம் ரயில்வே சந்திப்பினுடைய மறுசீரமைப்புக்கு 36 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மேக்னசைட் சந்திப்பு ஓமலூர் இரட்டை ரயில் பாதை திட்டம் 115 கோடி, சேலத்தினுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 490 கோடி, அமிர்த் சேலத்துக்காக 1420 கோடி. ஜல்ஜீவன் திட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் மட்டுமே 5,74,316 வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர். சேலம் மாவட்டத்தில் மட்டுமே மக்கள் மருந்தகம் 80% குறைவான விலையில தரமான மருந்து 60 மக்கள் மருந்தகங்கள் ஒரு மாவட்டத்தில். பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தில் 2,07,677 பயணிகளுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர். எம்எஸ்எம்இ கடன் சேலத்துக்கு மட்டுமே சிறு குறு நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு 9,499 கோடி. பிரதமருடைய முத்ரா கடன் சேலத்துக்கு மட்டுமே 11,865 கோடி. பிரதமருடைய 6,000 ரூபாய் வருடத்தில் கொடுக்கக்கூடிய கிசான் திட்டத்தில் 1,18,000 விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வருதுங்க. அதே போல சேலத்தில் மட்டுமே கிராமப்புறத்தில் 17,085 மோடி வீடு, நகர்ப்புறத்தில் 23,000 மோடி வீடு. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 63,000 விவசாயிகளுடைய 2,000 ஏக்கர் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஆயுஷ்மான் பாரத் மட்டுமே 5 லட்சம் ரூபாய் மருத்துவ அட்டை 3 லட்சம் பேர் சேலத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். அதனால முதலமைச்சர் அவர்களே, கண் இருக்குதா இல்ல கூட எடுத்துக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் உங்களோட ஆபீஸ்ல ஒரு லிஸ்ட வாங்கி படிங்க. தமிழகத்திற்கு எவ்வளவு கொடுத்திருக்கின்றோம், ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்கின்றோம் என்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சிந்தாம சிதறாம இத்தனை பணமும் உங்களுக்கு வரத்தான் போகுது. அவர்களோடு இணைந்து மத்திய அரசு துணை இருக்கும். உங்களுக்கு தெரியும் அருமை சொந்தங்களே, ஒரு கை தட்டினா சத்தம் வராது, 2 கை சேர்த்து தட்டினால் மட்டும்தான் சத்தம் வரும் என்று தெரியும். மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக இணைந்து இந்த பணியை செய்தால் மட்டும்தான் இது நடக்கும் என்பது முழுமையாக புரியும். அருமை சொந்தங்களே, எத்தனையோ விஷயம் நம்ம பேசலாங்க. சுட்டரிக்கின்ற வெயில் நிற்கிறேன், எப்பொழுதுமே வேட்பாளர்கள் தான் வெயில் நிற்பாங்க. ஆனா சேலத்துல பாத்தீங்கன்னா, சேலத்தினுடைய வடக்கும் சேலத்தினுடைய தெற்கும் பொதுமக்கள் வெயில் நின்று கேட்கிறோம். எந்த அளவுக்கு அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள், எந்த அளவுக்கு வேட்பாளரோடு உணர்வோடு நீங்கள் கலந்திருக்கின்றீர்கள், எந்த அளவுக்கு இந்த முறை மாற்றம் நிச்சயம் என்பதை முழுமையாக நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அருமை சொந்தங்களே,
ஐயா வந்துட்டேங்க. சாயப்பட்டறை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எப்போதும் செய்ய போவது கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த ஊர், யாருக்கு எந்த பிரச்சனை இருக்காதுங்கன்னா பொறுமையாக இருங்க. அதே போல உங்களுக்கு தெரியும், சேலத்தில் அம்மாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில், செவ்வாய்ப்பேட்டையில மாரியம்மன் கோவில். இந்த திமுக காரன் கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க, கடவுளே இல்லை. ஆனா கோயில் கும்பாபிஷேகம்னா கமிஷனை பார்ப்பான், கும்பாபிஷேகம் ஏதோ பண்றாங்க, இங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஏங்க கோவிலே கட்டாம, செவ்வாய்ப்பேட்டையில கோவிலே கட்டாம ஆட்சி முடிந்துவிடும், திரும்ப ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று தெரிந்து நேரா கொண்டே ஒரு கல்லை கொண்டே வச்சிருக்கிறான். திமுகவுடைய ஆட்சியில கும்பாபிஷேகம் செய்து விட்டோம் என்று நம்முடைய பாருங்க, ஆண்டவனுக்கு பூஜை செய்யக்கூடிய நம்முடைய சாமிகள்லாம் வெளியே இருந்து, பெருமாள் கோவிலுக்கு வெளியே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பற்றி தப்பா பேசுறதே முழு நேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. அருமை சொன்னீங்களே, இது எல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த ஃப்ராடு குரூப்பை கும்பல நீங்கள் ஆட்சியிலிருந்து வெளியே அனுப்பணும், நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த 2 நல்லவர்களும் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் நீங்க கட்டளை சின்னத்துல, மாம்பழம் சின்னத்துல வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை